ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி போனால் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி நிர்ம செயலர் நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம செயலர் வந்து எப்படி வந்து நியமனம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஸ் பர் செக்ஷன் 224, 203, 204 of Companies Act 2013. The previous recording appointment of company secretary or every listed company must have full-time company secretary அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்ம சட்டம் 2013 பிரிவு 203, 204 படி ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனமும் ஒரு முழு நேர செயலரை பணி நியமனம் செய்ய வேண்டும். சரிப்பா, ஃபுல் டைம் கம்பெனி செக்ரட்டரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், கம்பல்சரி ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணணும், அப்பாயிண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு எவரி அன்லிஸ்டட் கம்பெனி அண்ட் எவரி ப்ரைவேட் கம்பெனி ஹேவிங் ஏ பேடப் கேபிட்டல் ஆஃப் என்னது 5 crore ஆர் மோர் மஸ்ட் ஆல்சோ ஹேவ் ஏ ஃபுல் டைம் செக்ரட்டரி. சரியா. Only an individual who is a member of Institute of Company Secretary of Indian can be appointed as a company secretary. பட்டியலிடப்படாத மற்றும் 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலுடன் தனி நிறுவனம் ஒரு முழு நேர செயலரை பணி நியமனம் செய்திருக்க வேண்டும். சரியா. அதே மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனி. சரியா. எவரி ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெய்டப் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது, 5 crore வந்து இருக்குதா. அப்போ அது மாதிரி வந்து இருந்தாக்கா அவங்க என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டைம் செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலிடப்படாத மற்றும் 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலுடைய தனி நிறுவனம் ஒரு முழு செயலரை பணி நியமனம் செய்திருக்க வேண்டும். இந்திய நிர்ம செயலாளர் நிறுவனத்தில் உறுப்பினராக உள்ள ஒரு தனி நபரை மட்டுமே நிர்ம செயலாளராக நிறுவனத்தில் உறுப்பினராக உள்ள ஒரு தனிநபரை மட்டுமே நிர்ம செயலாளராக பணி நியமனம் செய்ய முடியும். சரியாப்பா. இந்திய நிர்ம செயலாளர்கள் நிறுவனத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் வந்து யாராக வந்து இருக்கிறாங்க, ஒரு மெம்பராக வந்து இருக்க இண்டிவிஜுவல் ஒரு பர்சனை தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியாக என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அப்பாயின்ட் வந்து பண்ண வந்து முடியும். சரியா. நிர்ம செயலரை தோற்றுவிப்பாளர் அல்லது இயக்குனர் அவையால் நியமனம் செய்ய முடியும். சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த செக்ரட்டரி வந்து யார் தான் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோற்றுவிப்பாளர் ப்ரொமோட்டர். சரி. அப்படி இல்லைன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர். சரி. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பை த ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. பை த ப்ரொமோட்டர்ஸ்னாக்கா தோற்றுவிப்பாளர் நியமனம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க. த ஃபஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் எ கம்பெனி இஸ் அப்பாயிண்டட் பை த ப்ரொமோட்டர் அட் ப்ரீ இன்கார்பரேஷன் ஸ்டேஜ் அண்ட் சச் நேம் இஸ் மென்ஷன்டு இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். சரியா. ஆர்டிகல்ஸ் ஆஃப் என்னது அசோசியேஷன் அப்படிங்கிறாங்க. சரியா. நிர்ம தோற்றுவிப்பாளர் நியமனம். நிறுவனம் கூற்றுவாக்கம் செய்யும் நிலையில் நிர்ம தோற்றுவிப்பாளர் முதல் செயலர் பணி நியமனம் செய்வார். சரியா. கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுற சுச்சுவேஷனில் கம்பெனியோட ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செக்ரட்டரி என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு செக்ரட்டரி என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்ட் வந்து பண்ணுவார். சரியா. முதல் செயலரை பணி நியமனம் செய்வார். செயலரின் பெயர் நிர்ம சங்க நடைமுறை விதிகள் மற்ற மூல ஆவணங்கள் பதியப்படும். அதேமாதிரி இதை வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட் இன்கார்பரேஷனோட ப்ரீ இன்கார்பரேஷன் ஸ்டேஜ் அண்ட் சச் நேம் இஸ் மென்ஷன்டு இந்த என்னது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுங்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பை த ஃபஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர். சரியா. பை த ஃபஸ்ட் போர்ட் ஆஃப் என்னது டைரக்டர் அப்படிங்கிறாங்க. After the company has been registered, the first board of director appoint the secretary at the first board meeting. The board of director can continue the existing secretary appointed by promoter or can appoint a new company secretary அப்படிங்கிறாங்க. சரிப்பா. முதல் இயக்குனர் அவையால் செயலர் நிறுவனம் கூற்றுவாக்கம் செய்யப்பட்ட பின்னர் நிறுவனத்தின் முதல் இயக்குனர் அவையின் முதல் கூட்டத்தில்
நிர்ம செயலர் பணி நியமனம் செய்யப்படுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹேஸ் பீன் registered the first board of director, appoint the secretary at the first board of meeting. சரி, அதே மாதிரி the board of director can continue the executing secretary appointed by promoter or can appoint a new company secretary அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் இயக்குநரவையில் செயலர் நியமனம். நிர்மம் கூற்றுவாக்கம் செய்யப்பட்ட பின்னர் நிர்மத்தின் முதல் இயக்குநரவையின் முதல் கூட்டத்தில் நிர்ம செயலர் பணி நியமனம் செய்யப்படுவார். சரியா, நியமனம் வந்து அந்த முதல் இயக்குனர் அவையில் என்ன பண்ணுறாங்க, செயலர் வந்து நியமனம் வந்து உருவாக்கம் தோற்றுவிக்கப்பட்ட பின்பு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிர்மத்தின் முதல் இயக்குனர் அவையின் முதல் கூட்டத்தில், சரியா, போர்ட் ஆஃப் டைரக்டரோட மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, செக்ரட்டரி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க. சரியாப்பா, போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் என்ன பண்ணுவாங்க, செக்ரட்டரி வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா, பணி நியமனம் செய்யப்படுவார். சில சூழ்நிலையில் தோற்றுவிப்பாளரால் நியமிக்கப்பட்ட செயலரையே தொடர்ந்து செயலாளராக நியமிக்கப்படலாம். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு சில சுச்சுவேஷனை தோற்றுவிப்பாளர் நியமிக்கப்பட்ட செயலரை தொடர்ந்து அவரையே வந்து கண்டினியூ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செக்ரட்டரி அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கலாம். அல்லது புதிய செயலரே பணியமர்த்தப்படலாம். இல்லை நியூவாக வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்பெனி செக்ரட்டரி வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் என்னது கம்பெனி செக்ரட்டரி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி செக்ரட்டரி மே பி டிஸ்கஸ்ட் அண்டர் 2 ஹெட்டிங். சரியா, இது அவர் வந்து 2 ஹெட்டிங்கில் என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி செக்ரட்டரி மே பி டிஸ்கஸ்ட் அண்டர் 2 ஹெட்டிங். ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ் அண்டு நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி, நிர்ம செயலின் பணிகள் கடமைகள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று சட்டப்பூர்வ பணிகள் அல்லது கடமைகள். சட்டப்பூர்வ பணிகள், அதேமாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, பிற பணிகள் கடமைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ட்டுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன், அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு கம்பெனி ஆக்ட், அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அண்டர் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், அதே மாதிரி அண்டர் த சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட், அண்டர் த அதர் ஆக்ட். சரி, ஸ்டேட்டரி ஃபங்க்ஷனில் இதெல்லாம் இருக்குது. நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்னப்பா, ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர், ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு ஷேர் ஹோல்டர், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன் டு ஆஃபீஸ் அண்டு ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சட்டப்பூர்வ பணிகள், நிர்ம சட்டம் சார்ந்த பணிகள், சரியா, வருமான வரி சட்டப்படி பணிகள், இந்திய முத்திரை வரி சட்ட பிற பணிகள், விற்பனை வரி சட்டப்படி பணிகள், இதர சட்டங்கள் படி பணிகள். அதே மாதிரி சட்டப்பூர்வ பணிகள் அப்படின்னு பார்த்தா, இயக்குநர்கள் தொடர்பான பணிகள், பங்குதாரர்கள் தொடர்பான பணிகள், நிறும அலுவலர்கள் மற்றும் பணியாட்கள் தொடர்பான என்னது பணிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு சட்டப்பூர்வ பணிகள். சரியா, ஆஸ் த பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி த செக்ரட்டரி மஸ்ட் அப்சர்வ் ஆல் த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் அதர் லா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஸ்டாம்ப் ஆக்ட், சேல்ஸ் tax act etc, which have a bearing on the activities of the company அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஸ்டேட்டரினா சட்டப்பூர்வ பணிகள், உயர்நிலை நிர்வாகிகள் ஒருவராக இருக்கும் செயலர் நிர்ம சட்டம் மற்றும் பிற சட்டங்களில் உயர்நிலை நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கும் செயலர் நிர்ம சட்டம் மற்றும் பிற சட்டங்களில் வருமான சட்டம், அஞ்சல் முத்திரை, விற்பனை சட்டம் கூறப்பட்டுள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நிறுமத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டியது நிர்ம செயலின் சட்டப்பூர்வ பணிகளாகும். சரியாப்பா, உயர்நிலையில் வந்திருக்க
பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி. சரியா, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம சட்ட பிரகாரம் என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணிகளை வந்து அவர் வந்து செய்யணும். சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஸ்டாம்ப் ஆக்ட், சேல்ஸ் அண்டு டேக்ஸ் ஆக்ட். சரி, அதில் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 to sign document and proceeding require authentication by the company. நிறுவனத்தின் அங்கீகாரம் தேவைப்படும் அனைத்து ஆவணங்களிலும் நிறுவனத்தின் சார்பாக கையொப்பம் இடுவது. சரியா, நிறுவனத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, அத்தன்டிகேஷன் அங்கீகாரம் வந்து எதில் வந்து தேவைப்படுறா அந்த நிறுவனத்து சார்பாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சைன் வந்து பண்ணுவாங்க. அப்போ அவர் சைன் பண்ணாக்கா அந்த கம்பெனியே என்ன பண்ணுது, நிறுவனமே சைன் பண்ண மாதிரி வந்து ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு த மெயின்டைனிங் ஷேர் ரிஜிஸ்டர் ஆர் ரிஜிஸ்டர் அண்டு ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர் அண்டு டைரக்டர்ஸ் அண்டு ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா பங்குகள் குறித்த ஆவணங்கள், இயக்குநர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை பராமரித்தல். சரியா, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பராமரித்தல் அப்படிங்கிறாங்க. சரியா, மெயின்டைனிங் ஷேர் ரிஜிஸ்டர் அண்டு ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர் அண்டு கான்ட்ராக்ட். புரிஞ்சுதா, பங்குகள் குறித்த ஆவணங்கள். சரியா, ஷேர்ஸை பற்றின டாக்குமெண்ட்டு, அதுமாதிரி டைரக்டர், அதேமாதிரி கான்ட்ராக்ட் பற்றின டாக்குமெண்ட்டை என்ன பண்ணணும், யார் வந்தால் வந்து அது மெயின்டைன் வந்து பண்ணணும், செக்ரட்டரி வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு கிவ் நோட்டீஸ் டு ரிஜிஸ்டர் ஃபார் இன்க்ரீஸ் இன் த ஷேர் கேபிட்டல். சரியா, அதேமாதிரி பங்கு முதல் தொகையை அதிகரிப்பது குறித்த அறிவிப்பை நிறுவன பதிவாளருக்கு கொடுத்தல். சரியா, டு கிவ் நோட்டீஸ் டு ரிஜிஸ்டர் ஃபார் இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து பண்ணோன்னா அதுக்கு உண்டான நோட்டீஸ் வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கு என்ன பண்ணணும், அதை வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டு டெலிவர் ஷேர் சர்டிஃபிகேட் ஆஃப் அலாட்மெண்ட் வித்தின் 2 months ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர். சரியா, பங்குகளை மாற்றியதிலிருந்து 2 மாதத்திற்குள் பங்கு ஒதுக்கீடு சான்றிதழை அளித்தல். சரியா, ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்கக்கா அதை வந்து என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருந்தாங்கனாக்கா அது ஷேர் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் 2 months என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டு சைன் அண்டு சென்ட் ஆனுவல் ரிட்டர்ன். அதே மாதிரி டு சைன் அண்டு சென்ட் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. ஆண்டு அறிக்கையில் கையொப்பமிட்டு அனுப்புதல். சரியா, ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து சைன் பண்ணி வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி டு மேக் ஏ ஸ்டேட்டரி டிக்ளரேஷன் ஃபார் ரிசீவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். சரியா, அதே மாதிரி தொழில் தொடக்க சான்றிதழை பெற தேவையான உறுதிமொழிகளை அளித்தல். சரியாப்பா, அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். சரியா, தொழில் வந்து தொடக்க சான்றிதழ் பெறதுக்கு தேவையான டிக்ளரேஷன். சரியா, அவங்க வந்து உறுதிமொழி என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு டு சென்ட் நோட்டீஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங் டு எவரி மெம்பர் ஆஃப் த கம்பெனி. சரியா, என்ன பண்ணணும், ஒவ்வொரு பங்குனர்களுக்கும் ஆண்டு பொதுக்கூட்டம் குறித்த அறிவிப்பை அனுத்தல். ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீட்டிங் வந்து நடக்குது, ஜென்ரல் மீட்டிங் வந்து நடக்குது வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சென்ட் வந்து பண்ணணும். சரியா, எயித்து ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டு மேக் ஸ்டேட்டரி புக்ஸு சட்டமுறை ஏடுகளை தயாரித்தல். சரியா, சட்டமுறை ஏடுகளை என்ன பண்ணணும் நம்ம வந்து தயாரிக்கணும். ஸ்டேட்டரி ரிப்போர்ட் புக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டு ப்ரிப்பேர் மினிட்ஸ் ஆஃப் எவரி ஜென்ரல் மீட்டிங் அண்டு போர்டு மீட்டிங் வித்தின் 30 days. சரியா, என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 30 days. நைன்த் ஒன்று ஒவ்வொரு பங்குதாரர்களின் ஆண்டு பொதுக்கூட்டம் மற்றும் இயக்குநரவை கூட்டங்களுக்கான கூட்ட நிகழ்ச்சி குறிப்பை 30 நாட்களுக்கு தயாரித்தல். சரியா, ஒவ்வொரு பங்குனர்களும் ஆண்டு பொதுக்கூட்டத்தை மற்றும் இயக்குநரவை கூட்டங்களுக்கான கூட்ட நிகழ்ச்சி குறிப்பை வந்து என்ன பண்ணணும் 30 நாட்களுக்குள்ள 30 daysக்குள்ளே என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு டு ஃபைல் ஏ ரிசால்யூஷன் வித் த ரிஜிஸ்டர். சரியா, டு ஃபைல் ஏ ரிசால்யூஷன் வித் த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கோப்பிட்டு நிர்ம பதிவாளருக்கு அனுப்புதல். மீட்டிங்கில் வந்து என்ன வந்து முடிவு வந்து எடுத்துக்காங்க, ரிசால்யூஷன் தீர்மானம் வந்து என்ன எடுத்திருக்காங்கிற டீட்டெயில் என்ன பண்ணணும் ஒரு ஃபைலாக வந்து ரெடி பண்ணி யாருக்கு வந்து அதை வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோட ரிஜிஸ்டருக்கு என்ன பண்ணணும் அதை வந்து அனுப்பிச்சி வந்து வைக்கணும்.
அதே மாதிரி டு அசிஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு இன் ஏ வைண்டிங் அப் அப்படிங்கிறாங்க. நிர்ம கலைப்பின் போது நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்க உதவி செய்தல். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைண்டிங் அப்னா கலைப்பு, சரி, நிர்ம கலைப்பு, சரி. அப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கலைக்கும் போது ஃபினான்சியல் லெவலில் என்னது ஸ்டேட்மெண்ட் நிதிநிலை அறிக்கைகளும் தயாரிக்க உதவி செய்தல். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்து அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.